வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா போரில் வெற்றியடைந்தால் இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பு. எங்களை கைப்பற்ற நினைத்தால் வளைகுடாவை படையெடுத்தவர்களின் ரத்தத்தால் ஓடச் செய்வோம். விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. மறுசீரமைப்பு செயற்பாட்டில் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உறுதி. மத்திய கிழக்கு போர் எப்போது முடியும் என்பதை ஜீலி சங்கிடமை அரசாங்கம் கேட்க வேண்டும். முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. நாடு முழுவதும் 17,000 மின்தடை சம்பவங்கள். முன்னுரிமை அடிப்படையில் சீர் செய்யும் பணிகள் தீவிரம். தங்கம் வாங்குவோருக்கு மகிழ்ச்சி தகவல். அதிரடியாக குறைந்த விலை. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டின் போது ஊழியர்களுக்கு தற்போதுள்ள அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவனங்களிலும் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இது ஒரு குறுகிய கால அல்லது இலகுவான செயல்முறை அல்ல, மாறாக நீண்ட கால மற்றும் திட்டமிட்டப்பட்ட ஒரு மாற்றமாகும். இந்த மாற்றத்தின் போது ஊழியர்களுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் இடையே சுமூகமான உறவு காணப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் மன அமைதியை உறுதிப்படுத்துதல், அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை கண்டறிதல் மற்றும் அவர்கள் திருப்தியுடன் பணியாற்றுவதற்கான சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்சார பாவனையாளர்களுக்கு சிறந்த சேவையை உறுதிப்படுத்தவும் துறை சார்ந்த சவால்களை முறியடிக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுவித்துள்ளார். புதிய மாற்றத்தின் அவசியத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அரசாங்கத்துடன் இணக்கப்பாட்டுடன் செயற்பட்டு எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைவதற்கு தங்களின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதன்போது உறுதியளித்துள்ளார்கள். அமெரிக்கா போரில் வெற்றியடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலையே ஏற்படும் என்றும் அது தமிழர்களுக்கு ஏற்றதில்லை என்றும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்து உலகளவில் வளர தொடங்கியுள்ளது. இந்து சமுத்திரத்தின் இலங்கைக்கு அருகே அமெரிக்கா நீர்மூழ்கினால் அதன் முழு விவரமும் பின்வருமாறு. அமெரிக்கா ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கடந்து உலகளவிலே வளர தொடங்கியுள்ளது. இந்து சமுத்திரத்தின் இலங்கைக்கு அருகே அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலினால் ஈரானிய கடற்படை கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இது உலகப் போராக மாறுமா என்பதை இப்போதுக்கு உறுதியாக கூறிவிட முடியாது. போரின் போது இன்னமும் சில வாரங்களில் தெரிய தொடங்க உலகப் போராக மாறுமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். உலகப் போராக மாறாது என்றால் யாராவது ஒரு தரப்பு வெற்றி அடைய வேண்டும். இதனை இன்னமும் அடையாளம் காண முயலவில்லை. ஈரானும் இடைவிடாத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அது அமெரிக்காவின் படைத்தளங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குவதை தொடர்ந்து தான் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் சங்கடமான விடயமாக உள்ளது. 2026 ஆண்டில் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு மின் கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுடன் அண்மையில் யோசனை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இந்த மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய நிகழ்வில் 3ஆம் நாள் இன்று மாத்தளை மாவட்டத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்தினாய தாக்குதல் நடத்த குண்டுதாரிகளுக்கு தேவாலயத்தை காட்ட சுரேசாலா வேண்டுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மன்னு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஷார்ஜான், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் தொடர்பை பேணிய உயிர்த்தினாய தாக்குதலை நடத்தியுள்ளவை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவானது விசாரணைகள் உறுதியாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜனரின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினாய தாக்குதல்களில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதால் அமெரிக்காவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவானது தாக்குதல் நடத்த இடங்களை பார்வையிட்டதுடன் தாக்குதல்தாரிகளின் தொலைபேசிகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோ காட்சிகள் மற்றும் பயிற்சி தொடர்பான ஆவணங்கள் மற்றும் விரிவாக ஆராய்ந்து நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பித்திருந்தது.
FBI அறிக்கையின்படி சார்ஜன் ஷிரானினம் என்பவரும் இந்த கொடூர தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி மற்றும் தலைவராவார். இலங்கையில் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இந்த அமைப்பு இயங்கியதையும் அதற்கு ஷாஜான் தலைமை தாங்கியதையும் அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. ஷாஜான் கிஷாம் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணியதுடன் அவர்களின் அனுமதியும் பெற்றுள்ளார் என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. ISIS தலைவர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு குண்டுகளை தயாரித்து தாக்குதலுக்கு தயாரான இந்த குழுவிற்கு தாக்குதல் நிறுத்த வேண்டிய தேவாலயத்தை சுரேஷ் சாலாதான் காண்பித்தார் என்று இலங்கை சிலர் கூறுவது நகைச்சுவையான விடயமாகும். இன்னும் சில நாட்களில் உயிர்த்த ஞாயிறு எப்போது வரும் என்று தெரியாமல் நாட்காட்டியை காட்டியது இன்னார்தான் என்று கூட இவர்கள் கூறக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் சாலா தற்போது எதிர்நோக்கி வரும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நியாயம் கற்பிக்கும் வகையில் இந்த உண்மைகளை முன்வைப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மண்குன்பாம் பகுதியில் இன்று இடம்பெற்ற சிற்றுண்டு மற்றும் முச்சக்கர வண்டியில் மோதிய விபத்தில் பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா பயணிகள் 2 உட்பட 5 படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுடைய இருவரும் வாடகை சிற்றுண்டு ஒன்றில் மண்கும்பாம் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இதன்போது எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் சிற்றுண்டு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிற்றுண்டில் பயணித்த 2 பிரான்ஸ் நாட்டு பிரஜைகளும் அதன் சாரதி மற்றும் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 என மொத்தம் 5 பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார்கள். விபத்து நடந்த உடனேயே அப்பகுதியில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு யாழ் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். விபத்து காரணமாக 2 வாகனங்களும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக ஊரகத்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்தும் ஆராய்ந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தாக்குதல் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இன்னும் 1 வாரத்துக்கு மேல் தாக்குதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் கூற முடியாத அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாரென சமிக்கையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு முக்கிய கோரிக்கைகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி சிறிய நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஈரானை இருளில் மூழ்கடிப்போம் என்று வெள்ளை மாளிகையில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். ஈரானின் மின்சார கட்டமைப்பை 1 மணி நேரத்துக்குள் முடக்கும் வல்லமை அமெரிக்காவிற்கு உள்ளது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலையில் நேற்று குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4,12,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,81,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது. எனினும் 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 51,500 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,625 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் மற்றும் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் காரணமாக உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகளில் இன்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் நேரடி எதிரொலிகளையே இலங்கையிலும் அந்த விலை குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்ட போதிலும் நாடு முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். இவற்றை விரைவாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொழில் பிரதிநிதிகள் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பணி புறக்கணிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை கலைத்த பின்னர் ஊழியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமை மற்றும் அவர்கள் இணைக்கப்பட உள்ள நிறுவனங்கள் குறித்து முறையான அறிவித்தல் விடுவிக்கப்படாமை ஆகிய காரணங்களை முன்வைத்து கடந்த 9ஆம் தேதி காலை தொடக்கம் 24 தொழிற்சங்கங்கள் அடையாள பணி புறக்கணிப்பை ஆரம்பித்தன. பணிப்புறக்கணிப்பை கைவிட்டாலும் மின்தடைகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர ஊழியர்கள் தற்போது தீவிரமாக பணியாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக அதிகளவிலான மின்தடைகள் பதிவாகியுள்ள பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் இலங்கைக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஜீலிசங்கிடமே வினவ வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் ஆட்சிக்கு கொண்டுவர ஜீலிசங் பாடுபட்டதால் போர் எப்போது முடியும் என்பதை அவரிடமே கேட்க வேண்டும்.
உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி உள்நாட்டில் விலை உயர்த்தியதன் மூலம் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளார்கள். இது ஏனைய பொருட்களின் விலையேற்றத்துக்கும் பணவீக்கத்துக்கும் வழிவகுக்கும். எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் விலை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபன தலைவர் முன்பு கூறியிருந்தார். ஆனால் தற்போது மண்ணெண்ணெய் உட்பட எரிபொருள் விலைகள் அரசாங்கம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. பழைய விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகள் புதிய அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதன் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு கருப்பு சந்தை முதலாளி போல நடந்து கொள்கிறது என்று அவர் சாடியுள்ளார். மத்திய கிழக்கு போரை ஒரு சாட்டாக வைத்துக் கொண்டு மக்கள் மீது அதிக வரி சுமைகளை ஏற்றி அவர்களை அரசாங்கம் சுழன்று வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். அதேபோன்று அரசாங்கம் அசாதாரண மக்களிடம் போர் பற்றி கேட்பதை விடுத்து தன் நண்பர்களான ஜீலிசங் மற்றும் பெஞ்சமின் நிதேஞ்சாகு ஆகியடமே அதை பற்றி கேட்க வேண்டும் எனவும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டின் தீவுகளை கைப்பற்றச் செய்யும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத கடுமையான பதிலை வழங்குவோம் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா எச்சரிக்கை விடுவித்துள்ளார். ஈரானிய தீவுகளின் நிலப்பகுதிக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் நாம் வைத்திருக்கும் அனைத்து கட்டுப்பாடுகளும் உழைந்து போகும் என்றும் அவர் சமூக வலைத்தளமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்தகைய படையெடுப்புகள் நடந்தால் நாம் இந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பதிலடி கொடுப்போம். நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கைவிட்டு பாரசீக வளைகுடாவை ஈரானுக்கு எதிராக படையெடுத்தவர்களின் இரத்தத்தால் ஓடச் செய்வோம் என்றும் எச்சரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு மீண்டும் இணைந்து கொள்வோம். அதுவரை நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.